எங்க பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே, என்னடா பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணிட்டுருக்கீங்க பாப்பா? வணக்கம். ஸோ தம்பியோட செகண்ட் மந்த் பேபி ஷூட் நாங்கள் இருக்கிறோம். ஆமாம். ஸோ இப்போ தீம்டாக நாங்கள் இருக்கிறோம். போன வாட்டி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அது ஒரு அழகான தீம் பண்ணியிருந்தோம் நிறைய. ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட் தீமில் பண்ண போகிறோம். ஆமாம். ஸோ அதனால் மை மோஸ்ட் ஃபேவரைட் பேட்மேன் தீம். பாய்ஸ்க்கு எல்லாமே மோஸ்ட் ஃபேவரட் தானே? ஆமாம். கேர்ள்ஸை கேட்டிங்கன்னா பார்பி, சிண்ட்ரெல்லா அப்படின்னு சொல்லுவோம், டோரா அந்த மாதிரி ஒரு கேர்லிஷாக சொல்லுவோம். ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக நாங்கள் பேட்மேன் லோகோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது கிடைக்கல. கொஞ்சம் பேட்மேன் லோகோ கொஞ்சம் வித்தியாசமானனால இப்போ மீண்டும் அதை சரி செய்து இப்போ பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் அவுட் அங்கே காட்ட போகிறோம். கஷ்டப்பட்டு வெட்டி ஒட்டினதெல்லாம் சேர்த்து பின்னாடி வச்சிட்டாங்க. ஸோ ஒரு மணி நேரம் அவனை தூங்க வச்சு செட் பண்ணி பெரிய டாஸ்க். 10 நாளில் அவனை சுருட்டி பெருட்டி எடுக்கும் போது ஈஸியாக இருந்துச்சு. அப்படின்றதுக்குள்ள ஒரு லுக்கை முடிச்சான். ஆனால் இப்போ ஒரு லுக்கு முடிக்க 1 மணி நேரம் ஆகுது செட் பண்ணுறதுக்கு. 2.5 மணி நேரம். ஆமாம். தூங்குனா திரும்ப எந்திரிச்சிட்டான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அர்ச்சனா சிஸ்டர். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சூப்பராக ஃபோட்டோ ஷூட் பண்ணி தராங்க. எஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பேட்மேன் கான்செப்ட். எஸ். ஆமாம். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டானது. பேட்மேனோட குவாட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் முடிந்த காலத்தை உன்னால் மாற்ற முடியாது, இன்றைக்கி நீ மாறினேன்னா உன் வாழ்க்கையோட முடிவு காலத்தை உன்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பாஸ்ட் திங்ஸ் என்றைக்குமே மாற்ற முடியாது, ஆனால் இன்றைக்கி நீ மாறினேன்னா உன் வாழ்க்கையோட எண்டு இருக்குல்ல, நீ சாகக்கூடிய நாள் வேறு மாதிரி மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பணக்கார ஒரு பையன் மக்களுக்காக ராத்திரி ஃபுல்லாக பேட்மேனாக உருவெடுத்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதர். 90s கிட் இருப்பா கண்டிப்பாக. ஸோ டார்க் நைட் ரைசஸ்லாம் பார்த்தா யாராக இருந்தாலும் சினிமாவில் எல்லா இயக்குநர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மூவிஸ். ஸோ அதனால இன்னைக்கு தம்பி பேட்மேனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். எஸ் எஸ். ஏ பார்த்தீங்களா, நல்லா பாலை குடிச்சிட்டு கொரட்டை விட்டு கவுந்து தூங்குறாரு. ஒரு ஃபுல் இதில் இருக்கார். எப்படி பேட்மேன் தீமில் தம்பி. ஆமாம். அப்படியே பேங் அடிச்சு தம்சம் பண்ணிவிட்டு நைட்டு அவர் தூங்குற மாதிரி ஒரு கான்செப்ட். எப்படி தூங்குறா பார்த்தீங்களா? ஆமாம். எஸ். அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ வரும், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. அவங்க ரொம்ப அழகாக சிங்கிள் உமன் டக்குன்னு எல்லாத்தையும் செட் பண்ணி சூப்பராக பண்ணாங்க. பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு பேபி ஷூட் எடுக்கிறன்றது ஒரு 4-5 வெட்டிங் ஷூட்டை நம்ம எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய 2.5 மணி நேரம் போனாலும் அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணால் அவங்களுக்கு காட்டலை. இப்போ அடுத்த ஒரு தீம் பண்ண போகிறோம். ஆமாம். ஸோ இந்த தீம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச தீம். அதாவது எங்கள் அருள் செல்வனாக இருக்கட்டும், மித்ரன், ஜனவாக இருக்கட்டும், எல்லாமே கிரிக்கெட் அடிக்ட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே மேட்ச் வேறு IPL ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் தலைவர் கிரிக்கெட் விளாண்டாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் டீம் மாற்ற. இப்போ அது நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அது எப்படி பண்ணுறாங்க என்னன்ட்டு. ஒரு 2 பொண்ணுங்க தான் அழகாக வந்தாங்க, டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்தாங்க. அதாவது நம்ம எங்கே இருக்கோமோ அவங்க வீட்லேயே சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் அதை எப்படி பண்ணுறாங்கன்ற உங்களுக்கு இப்போ காட்டுறோம். அடுத்து போமா? ஆமாம். அடிக்கிறாரா, 4 அடிக்கிறாரா, இல்லை டக் அவுட் ஆகிறாரான்னு தெரியல, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. தம்பி அடுத்த லுக்கு ரெடியாகுமா? அம்மே ஹெலிகாப்டர் ஷாட் பார்க்குறியா மீன் வாயிலே அடிப்பேன். என்னப்பா? இந்தியா இந்தியா இந்தியா. ரெடி ஆகிட்டீங்களா? நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அவ்வளோதான் எங்கள் காஸ்டியூம். அவ்வளோடா. என்ன இருந்தாலும் டைப்பர் தான். நாங்கள் கீழே பேண்ட்டே போட மாட்டோம், டைப்பர் தான் எங்கள் காஸ்டியூமே. உங்கள் ஃபோட்டோ ஷூட்காக தொப்பியும் ஒரு பேண்ட்டிங் இருக்குது. ஆமாம், உங்கள் ஃபோட்டோ ஷூட்காக தான் நாங்கள் சட்டையே போட்டிருக்கோம், இல்லைன்னா டைப்பர் தான் எங்கள் காஸ்டியூமே. என்னப்பா இந்தியா ரியாக்ஷன் வர தூக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆமாம். இந்தியா இந்தியா சொல்லுப்பா. இந்தியா இந்தியா. தம்பி உனக்கு ஸ்டேடியம் அங்கே பாரு ரெடி ஆகிட்டு இருக்குடா. ஆமாம், பேக்ட்ரா மாத்துறாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம். தம்பி ஹெலிகாப்டர் ஷாட்டா, 6ஆ, இல்லை ஆல் அவுட் பண்ணுறியா எல்லாரையும்? சொல்லு சொல்லு சொல்லு. பேட்மேன் ட்ரெஸ் இன்னொரு லூஸாக வந்துருக்கோம். அப்போ அவ்வளோதான். போட்டிங்களா? அதான் அந்த கேப். சாக்ஸ் நான் பொம்மை வச்ச மாதிரி தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் பிளெயின் வெறுங்காலே இருக்கட்டும். மேட்ச் முடிச்சுட்டு காலேஜ் ஷூ அவுட் தான் இருந்தோம்.
பேட்மேனே காலில் கொலுசு போட்டிருக்கும் போது ஆமாம்ல. இல்லை சைடில் வச்சுருக்கா அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து யார் எந்த ஹீரோ சைடில் போடுவார் கேப்பு பல இதில்? யார் எல்லாருமே போடுவாங்க. ஸ்ரீகாந்த். டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ரெடி ஆகி இப்போ அவங்க வந்து ஷூட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ். ஸோ செகண்ட் லுக். எஸ். ஆமாம், தலைவர் கிரிக்கெட் விளாண்டு ரொம்ப டயர்டாகி உட்காந்துருக்காங்க. தூங்கிட்டாருங்க. ஆமாம், தூங்கிட்டாரு. பாலை தூக்கத்துலேயே வரல, பாலை பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் தூங்குவோம். ஆமாம், அவசரம் சிஎஸ்கே டீம் டிஷர்ட் கிடைக்கல, இந்தியன் டீம் ஆகி நாங்கள் வந்து தோனி லுக்கில் இருக்கோம். இன்டர்நேஷனல் லெவலில் நாங்கள் ஆடுறோங்க. ஆமாம், அடுத்து வெரி சூன் நாங்கள் வந்து ஐபிஎல்லும் நாங்கள் களத்தில் அப்படின்னு கத்துவோம். ஸோ எஸ், இப்போ வந்து இதுதான் நாங்கள் வந்து டிசைட் பண்ண லுக். அடுத்து வந்து குட்டி குட்டி லுக் வந்து ரொம்ப க்யூட்டான லுக்காக இருக்க போது ஒரு 3 லுக் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி வரப்போகுதுன்னு எங்களுக்கே ஈகராக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்தோம், அந்த ரெஃபரன்ஸ் பார்க்கல. இது 2 தான், பட் அது 2 வந்து மற்றது வந்து உப்பு சப்பானி எங்கள் ஆசைக்காக. ஏன்னா சும்மா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மற்ற ஸ்வைப் பண்ணும்போது வந்து 2-3 ட்ரெஸ் நாங்களே ஆர்டர் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை இப்போ கொடுத்து அவங்களோட கெஞ்சி கூத்தாடி ப்ளீஸ் எங்களுக்கு இதே எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கல ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு இப்போ அது வாங்கியிருக்கு. அதனால் அது உப்பு சப்பானி. இது 2 தான் மெயின். இது ரொம்ப அழகாக இந்த லுக்கும் செட் பண்ணது வந்து அர்ச்சனா சிஸ்டர் தான், ஏஆர் ட்வீட்டி ஸ்டுடியோ. ஸோ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன் முடியும் போது. ஸோ இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டுடியோஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ மதுரை நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த ஷூட் வந்து மதுரையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். சென்னை, மதுரை, திருச்சி அப்படி இந்த ஊர் அந்த ஊருன்னு கிடையாது, எல்லா ஊருக்கும் அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்லேயே வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸு, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைய தூக்கிட்டு நம்ம எங்கே போகிறது என்னன்னு தெரியாமல் இருப்போம். ஸோ வீட்லேயே டக்கன் பண்ணும்போது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் தானே. ஸோ அதனால் ஏன்னா இது பண்ணும்போது நம்ம ஃபேமிலியெலாம் சுற்றி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு எல்லோரும் வந்து ஒரு ஃபன்னாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு சூப்பராக. இன்றைக்கி March 20. ஸோ என்னோட தம்பி வந்து 2 months completed. ஸோ கரெக்டாக அன்றைக்கி டேட்டில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஆமாம், மாதிரியே இதுவரை வெளியே போகுது. சரி, இப்போ அந்த உப்பு சமண்டி ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணுவோமா? ரெடி போகலாமா? ஆமாம், வாங்க போகலாம். இருக்கும்போது கரெக்டாக உட்காரானே, மூச்சிருக்கும்போது அக்கா இந்த நிப்பில் அப்படியே அவன் வாயில வைங்க. முன்னாடி தம்பி முறைக்கிற இந்த நிப்பில் அப்படியே வாயில. அக்கா ஒரே ஷாட் தான், டக்கு டக்குன்னு. ரெடியாக்கா? வாயில வச்சவே எடுத்துருவோம். ரெடியா? இல்லை இல்லை, அவன் எப்படி உட்காரணும் உட்காரட்டும், விட்டுருங்க. இல்லை இல்லை, நீங்கள் ஆன் டேக். கை கொடுவோமா? இருங்க நவருங்கக்கா. ஸோ இட்ஸ் a third look. இதில் தான் அவர் வந்து டையனை முடிச்சிருக்காரு பாருங்க. முடிச்சு இவ்வளோ நேரம் வந்து சேட்டை ஜாலியாக ஃபன் மூடுக்கு போயிட்டார் அவர். அவரோட ஃபேவரட் காஸ்டியூம். ஆமாம், எங்களுக்கு இப்படி ஃப்ரீயாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ட்ரெஸ்ஸே போலனா இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நாங்கள் ஸ்பா லுக் பண்ணியிருக்கோம். ஸ்பா குருன்னு பார்க்குறேன். டேய் தகப்பா என்னடா பண்ணுற அப்படின்னு. தம்பி அடுத்து போமா? குட் லக். அடுத்த லுக் போமா? கம் ஆன். ரெடி. நெக்ஸ்ட் லுக் சேஞ்ச். இது வந்து டைகர் லுக். எஸ், லுக் நம்பர் 4. ஆமாம், ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டைகர் லுக். ஆமாம், நம்ம சொன்ன மாதிரி உப்பு சப்பானி லிஸ்ட்டில் இது 2வது இடம். ஒரு ப்ராப்பரான டைகர் லுக் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து நடக்கும்போது பண்ணணும். ஆமாம், நான்ப்பா அந்த கர்நாடகாலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த சிங்க கெட்டப், டைகர் கெட்டப்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப் போடுவோம். என்ன தம்பி உனக்கு? நாங்கள் கவுந்து தான் படுப்போம். அவன் இது ஃபோட்டோ ஷூட்டுக்கு இல்லை, அவன் பேசிக்காகவே அவன் கவுந்து படுத்தா தான் தூங்குவான். அப்படிப்பட்ட அதுதான். ஆமாம். ஐயோ சிச்சோ மறைச்சிக்கோ. ஸோ நாங்கள் அவன் வயிற்றில் இருக்கும் போதே 9 லுக்கு பண்ணோம். பிறந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் 5 லுக்கு பண்ணனா அது எங்களுக்கு ஷையாக போயிடுங்க. அதனால் வந்து இது 4th லுக். ஆமாம், இது ஒரு செம்ம மெமரபுளான இருக்கும். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வளர்ந்து வரும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஆமாம் சார் இப்படிலாம் எடுத்தீங்களா என்னை வச்சு அப்படின்னு கேட்பேன். இப்போ சடனாக டக்குன்னு ரயிலையெல்லாம் பிடிக்கிட்டு வந்து டக்குன்னு வச்சு சூப்பராக அவுட் ரொம்ப அழகாக வந்துருக்கு. நல்லா அவுட் சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? லயன் ட்ரெஸ் இருக்குது, இது போட போகிறோம். ஸோ இது போட்டு அவர் எப்படி இருக்காருன்றதை நாங்கள் பார்க்குறோம். ஆமாம், பிறந்தப்ப எல்லாருமே சிங்கக்குட்டின்னு சொல்லி இப்போ ஒரு குட்டி சிங்கமாக பார்த்துருவோம் எப்படி இருக்காருன்னு. அறிவு அழகு
அடுத்த லுக் பண்ணுவோமா தம்பி? அதோட முடிச்சிடலாம். நான் தூங்கிட்டேன் டாடி அப்படின்னு. நெக்ஸ்ட் லுக் போகலாம். சிங்கக்குட்டி படுத்துக்க வேண்டியிருக்கிறார். எஸ், லுக் நம்பர் 5. ஆமாம், முதல்ல வேட்டையாடி டயர்டாகி ஆமாம் இந்த முதல்ல மேலேயே படுத்திருக்கான். ஸோ எஸ், வெற்றிகரமாக 5 லுக்குகளையும் நாங்கள் முடிச்சிட்டோம். ஆமாம், டயர்டாகி தூங்குறேன். அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். இந்த வீடியோ பார்த்தமே ஸ்கூலுக்கு போன போது சொல்லுவான், தயவு செஞ்சு அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணுறீங்களா? என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து எனக்கு கிண்டல் பண்ணுது, ஏன் தான் அப்படி பண்ணுறீங்களோ தெரியல அப்படின்வான். இப்படியே பார்த்து அப்போ உட்காந்து புலம்புவான். ஆமாம், பார்த்தீங்களா வாலெல்லாம் இருக்கு எங்களுக்கு. ஆமாம், சிங்கவால் டிஜி ஜிகி 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 சிறப்பாக முடிஞ்சு. ஆமாம், 5 லுக்ஸ் ரொம்ப அழகாக முடிச்சிருக்கோம். அண்ட் வந்து 2 லுக்ஸ் டிசைன் பண்ணது இவங்க, 3 லுக் நாங்கள் பிக்சர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஃபுல் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே அக்கா தான் பண்ணா. பேக் ட்ராப் செட் பண்ணது எல்லாமே ட்வீட்டீஸ் இவங்க தான். AR ட்வீட்டி ஸ்டுடியோ. ஆமாம், AR ட்வீட்டி ஸ்டுடியோஸ் வந்து இவங்க தான். ஸோ திருச்சியில் இருக்காங்க. பட் திருச்சி மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே சொன்னாலும் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக் தூக்கி மாட்டிட்டு வந்து டக்கு டக்குன்னு வீட்லேயே ரெடி பண்ணி விஜய் சேதுபதி வரல வாழா என் வாழ்வே வாழ கிளம்பிடுவாங்க. ஆமாம், ஸோ அதாவது பேமெண்ட் வந்து கிடையாது எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். எங்கள் குழந்தைகளோட நாங்கள் பழகிறது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம்னு சொன்னாங்க. உண்மையாக அந்த மாதிரி தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வேறு போட்டிருக்கீங்க. என்ன ஆஃபர் சிஸ்டர்? எங்கள் அம்மாவோட பர்த்டே வந்து March 23 சண்டே. ஓகே, அதனால் March 23 April 23 வரைக்கும் நம்ம வந்து நியூ பார்ன் பேபி ஷூட் ஜஸ்ட் 2500க்கு நம்ம பண்ணி கொடுப்போம் வித் ஃபோட்டோகிராஃபியோட. ஃபோட்டோகிராஃபி. ஆஹா, நல்ல ஆஃபருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நியூ பார்ன் ஸ்டுடியோவே வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கேட்குறாங்க வாடகை. ஆமாம், 1 hour. அப்படி பார்க்கும்போது இல்லை ஒரு நாளைக்கு அப்படி பார்க்கும்போது வந்துன்னா ஃபோட்டோ ஷூட்டோட எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 2500. ஆமாம், பெரிய விஷயம். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், அப்புறம் இன்ஸ்டா ஐடியில் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஆமாம், ஸோ இதெல்லாமே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஆஃப்டர் ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் ஒரு ஃபுல் vlog, ஒரு நல்ல vlog பார்த்துருப்பீங்க. தம்பி ஃபேஸோட குக்கிங் அது பார்த்ததானே. இப்போ தம்பி ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு vlog. ஆமாம், தம்பி ஃபேஸ் ரிவீல் பண்ண போனால் ஃபர்ஸ்ட் vlog சொல்ல போனால் அவனுக்கு சொல்ல போனால் ரொம்ப டயர்டாக இருக்கு. ஆமாம், இதுக்கப்புறம் இன்னும் நிறைய vlogs வரும். அவங்க 2 பேரும் இன்னும் எனர்ஜியாகவே இருக்காங்க. விட்டா இன்னும் ஒரு 5 ஷூட் பண்ணுவாங்க போல, அந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்காங்க. எஸ், அடுத்து வந்து இன்னும் தம்பி கோயில் கூட்டு போகிறது எல்லா vlogகும் இருக்குது. ஸோ கீப் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியமாக்க பெல் பட்டன் தட்டினா வீடியோ நோட்டிஃபிகேஷன். ரொம்ப பாய். சரி, நந்தினி கலக்கிடுச்சு. பாய். நந்தினி கண்ணை கொத்து போயிடுச்சு.